ஃப்ராட் என்ன இல்லையா அமிர்தனா அவன் என்கிட்ட சொன்னா சாண்ட்ராவுக்கு என்ன பிடிக்கும். நான் வந்து சொன்னேன் நான் எங்கேயுமே சொல்லல எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னா உடனே அவனோட டோன் மாறிடுச்சு. ரொம்ப மோசமா பேச. சாண்ட்ரா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணதால இப்போ ஃப்ராட் ஆயிட்டாங்களா? கமருதீன் சாண்ட்ராவை பார்த்து ஃப்ராடு கீடு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லி பேசியிருக்காப்புல. ஏன்பா அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிஆர் யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பிக் பாஸ்ல சொல்ல சொன்னாங்கல்ல, அந்த டாஸ்க்ல வந்து அவங்க என்ன சொன்னது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதனாலதான் நான் இந்த மாதிரிலாம் சொன்னேன், அதனாலதான் நான் சண்டை போட்டேன், அதனாலதான் ஃப்ராட்லாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, அது இல்லாம அவங்க வெளியில போய் இந்த படுத்தாங்களா அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து இப்போ அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷனை வைக்கிறாப்புல. பட் அவர் ஏன் அந்த மாதிரி திட்டினாரு அப்படின்ட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கும் சரி, உள்ள இருக்கிற நிறைய பேருக்கும் சரி, எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு பிரிவு நடந்துச்சுல்ல, இந்த கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும். ஆக்சுவலி அது பிரிவு அப்படின்லாம் சொல்ல முடியாது. மோசமா அடிச்சுக்கிறாங்க, கேவலமா பேசிக்கிறாங்க, ரொம்ப வண்ட வண்டியா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு சிரிச்சு பேசி சேர்ந்து ஜாலியா இருக்காங்க. அது என்ன பிரிவு, அது என்ன ரிலேஷன்ஷிப், என்ன பேரு அப்படின்றது சுத்தமா தெரியல. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க சும்மா அந்த பிரிவு அப்படின்ற மாதிரி இருந்தாங்களே, அப்போ பார்வதிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்ததாலதான், கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்து பார்வதிக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசினதால மேபி அவர் அந்த மாதிரி பேசியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரால பேசப்படுது. ஸோ என்ன கேட்டா சாண்ட்ரா வந்து ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வீக் நல்லா விளையாடினாங்க. அதுக்கப்புறமா அவங்க கேம் ரொம்ப வர்ஸ்டா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கேம் வந்து ரொம்பவும் டீசெண்டா தான் இருந்திருக்கு, நல்லா தான் விளையாடி இருந்தாங்க. அவங்க வந்து அந்த பார்வதியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விளையாடி இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மாதிரியா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப், அது இதெல்லாம் போகாம இவங்க ஒழுங்கா விளையாடி இருந்தாங்கன்னா, அவங்க கேம்ல மட்டும் விளையாடி இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.